ஏய் அறிவு கெட்டவனே, அறிவில்ல உனக்கு? எடுபட்ட பயல, இப்படியா திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையற மாதிரி நுழையறது? பாட்டி இப்ப யார் திட்டுறீங்க? நான் உன்னதான்டா திட்டுறேன். என்னையா? நான் என்ன பண்ண பாட்டி? ஏண்டா ஒரு பொம்பளை குளிச்சிட்டு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா, நீ பாட்டுக்குள்ள வந்துருவியா? ஐயோ பாட்டி, நான் தானே உள்ள வந்தேன். டேய் நீ என்ன பொம்பளையா? ஐயோ நம்ம இப்போ ஆம்பளை இல்ல. பாட்டி சாரி பாட்டி, நான் வெளியில போயிடுறேன். உன்ன தேவையில்ல விடு, அதான் நான் ட்ரெஸ் மாத்திட்டேன்ல. டேய் என்னடா நீ பாட்டுக்கு உட்காந்துட்ட? பின்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க பாட்டி? போய் குளிடா. என்னது குளிக்கிறதா? ஐயோ குளிச்சா ட்ரெஸ் மாத்தணும். மாத்துறதுக்கு இப்போ ட்ரெஸ் வேற இல்லையே. கடவுளே, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் சமாளிச்சிட்டா போதும். மீதி இருக்கிற நாளை நான் எப்படியாவது ஓட்டிடுவேன். டேய் என்னடா யோசிக்கிற? நான் காலையில குளிக்கிறது இல்ல பாட்டி. என்ன காலையில குளிக்க மாட்டியா? அப்ப மத்தியானம் குளிப்பியா? மத்தியானம் டவுட் தான் பாட்டி. அப்ப ராத்திரி? என்ன இந்த கேள்வி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கு? பாட்டி ராத்திரியில எதுக்கு குளிக்கணும்? தூங்க தானே போறோம். அப்ப நீ குளிக்கவே மாட்டியா? குளிப்பேன் பாட்டி, எப்பவாவது டைம் கிடைச்சா குளிப்பேன். ஓ, எப்பவாவது டைம் கிடைச்சா குளிப்பியா? ஏன்டா டேய், பாரிஸ்ல இப்படிதான் குளிக்காம கொள்ளாம இருப்பியா? ஆமா பாட்டி. டேய் விளங்காதவனே, என்னால ஒரு நாளைக்கு 2 தடவை குளிச்சாதான் நிம்மதியாவே இருக்க முடியும். நீ என்னடானா டைம் கிடைச்சாதான் குளிப்பேன்னு சொல்ற? ஏன்டா எப்படா குளிக்காம கொள்ளாம இருக்கீங்க? பாட்டி பாரிஸ்ல எல்லாம் நிறைய குளிரும், அதனால அங்க குளிச்சாலும் குளிக்கலனாலும் ஒண்ணும் தெரியாது பாட்டி. ஏன்டா குளிக்காம இருக்கீங்களே, உடம்பெல்லாம் நாத்த அடிக்காது? அதுக்குதான் சென்ட் இருக்குல்ல பாட்டி, அத அடிச்சுக்கிட்டா நாள் முழுக்க வாசனையா இருக்கும். குளிக்காத மாதிரியே தெரியாது. வேணா ஸ்மெல் பண்ணி பாருங்க பாட்டி. டேய் கிட்ட வரதா, தள்ளி போடா, நாத்தம் முடிச்சா. கிட்ட வந்தா உனக்கு கொன்னுடுவோம் பாத்துக்க. என்ன பாட்டி எதுக்கு எடுத்தாலும் திட்டுறீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்கல? இத பாரு, நீ பாரிஸ்ல எப்படி வேணாலும் இருந்துக்கோ. இப்ப நீ இருக்கிறது சென்னையில, அதுவும் என் பொண்ணு சுபத்ரா வீட்ல. இல்லையே, இது சிவா வீடுன்னு தானே சக்தி சொன்னா. சொல்லிட்டாளா? அப்பாவ எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்லிருப்பா. எல்லாத்தையும்னா? அதான் சிவா என் பொண்ணோட பையனே இல்ல, சொத்து பூரா சிவாவோடதுன்னு சொல்லிருப்பாளே. அப்போ சிவா உங்க பேரன் இல்லையா பாட்டி? அப்ப இந்த சொத்து முழுக்க சிவாவோடது தானா? அப்போ உங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லையா பாட்டி? ஐயோ நாகலட்சுமி, எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டு அசிங்கப்பட்டுட்டியடி. பாட்டி என்ன ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க? இட்லிக்கு சட்னி வைக்கலாமா சாம்பார் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாட்டி எப்படியும் நீங்க எதையும் சரியா செய்ய போறது இல்ல. என்ன தொடாத. அதனால நீங்க எதை செஞ்சா என்ன, விடுங்க. ஏய் திரும்ப எதுக்குடா பெட்டுக்கு போற? ரெஸ்ட் எடுக்கதான். முதல்ல நீ போய் குளி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, என்ன கம்பல் பண்ணாதீங்க. எனக்கா தோன்றப்ப நானே கண்டிப்பா குளிக்கிறேன். அடி செருப்பால. இந்த பார், இங்க காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா குளிச்சிட்டு தான் மறு வேலையை பார்க்கணும். இவ்வளவு நேரம் நீ குளிக்காம இருக்கிறது மட்டும் என் பொண்ணு சுபத்ராவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, அவ்வளவுதான். உனக்கு தோணுதோ இல்லையோ, போடா முதல்ல போய் குளி, போடா. நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பாட்டி நான் குளிக்க தான் போறேன். பாத்ரூம் இங்க இருக்கு. அது தெரியுது பாட்டி, நான் சக்தி தான் பார்க்க போறேன். எனக்கு மாத்திக்கிறதுக்கு Dress இல்ல, அவகிட்ட மாத்திக்கிறதுக்கு Dress கேட்க போறேன். டேய் அவ என்ன ஆம்பளையா உனக்கு Dress குடுக்கிறதுக்கு? பாட்டி இப்ப என்ன, நான் குளிக்கணும் அவ்வளவுதானே, விடுங்க நான் பாத்துக்கிறேன். ஐயோ நாத்தம் முடிச்சவனே, உன்னை போய் என் கூட கொண்டாந்து வச்சுக்கிட்டனே. சி சக்தி. ஐயோ சார் மட்டும் இருக்கிறாரே, இந்த சக்தி எங்க போனானே தெரியலையே. காலங்கத்தல வந்துட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம இங்க இருந்து போயிடுவோம். ஹலோ. ஐயோ நல்லா மாட்டணும். இப்ப என்ன பண்றது? சமாளிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விஷயம்? வந்துட்டு எதுவும் சொல்லாம போறீங்க? அது சக்தி இருக்காளான்னு பார்க்கலான்னு வந்தேன் சார். சக்தி இல்லையா சார்? ஏன் வந்த விஷயத்த சத்திக்கிட்ட மட்டும்தான் சொல்லுவீங்களா? எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களோ? இல்ல சார், அது சக்தி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதான். சக்தி இங்க இல்ல. இல்லையா? எங்க சார் போயிருக்கா? அப்ப எங்க போறா வரான்னு பாக்குறதா என் வேலையா? இல்ல சார், நீங்க அவளோட ஹஸ்பண்ட், உங்ககிட்ட சொல்லாமல போயிருப்பா, அதனால தான் கேட்டேன். ஆமா ஆமா,
என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நான் தான் மறந்துட்டேன். சாரி. அவ கோயிலுக்கு போயிருக்கா. ஓ கோயிலுக்கு போயிருக்காளா? சரிங்க சார். அவ வந்ததும் என் ரூம்க்கு அவளை அனுப்பி வைக்கிறீங்களா சார்? ம். டேய், நீ கடலை போடுறதுக்கு என் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறியான்னு என்கிட்டயே கேட்குறியா? செப்பல திமிரு இருக்கும் ராஸ்கல். சார் ஆ? அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்டேன் சார். வரட்டும், வந்தவொடனே சொல்றேன். ஆ சரிங்க சார். அச்சோ, இவ வேற வந்துட்டாளா? இப்பதான் இல்லைன்னு சொன்னா. ஏய் ரஞ்சித், என்னடா இங்கே நின்னுட்ட? உள்ள வா. நீ இங்கதான் இருக்கியா? இங்கதான் இருக்கியாவா? என்னடா ஆச்சு உனக்கு? நான் இங்க இல்லாம வேற எங்க போறேன்? இல்ல உன் ஹஸ்பண்ட் நீங்க இல்ல கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னாரு. அப்படியா? போட்டு கொடுத்துட்டானே. ஏன் மாமா ஆ? அப்படியா சொன்னீங்க? அது நீ குளிக்க போனதை நான் சரியா கவனிக்கவே இல்லை. ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பேன் நினைச்சுதான் சொன்னேன். ஓ ஆமாடா, அவரு நான் குளிக்க போனத கவனிச்சிருக்க மாட்டாரு, அதான் அப்படி சொல்லிட்டாரு. சரி, நீ என்ன விஷயமா வந்திருக்க சொல்லு. ஆ, அது உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கூட வரியா? ஆ வா. ஏ சத்தி, என்ன மாமா? அது எடுத்துக்கொடு. அத நான் எது மாமா? அதான் அந்த போனோட ஹெட்செட், அதை எடுத்துக்கொடு. சிரிக்கிறாங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? பின்ன என்ன மாமா, ஹெட்போன்ஸ காதுலயே மாட்டிட்டு அதை எடுத்து கொடுனா நான் எப்படி எடுத்து கொடுக்கிறது? கவனிக்கல, சாரி. சரி மாமா, நான் போய் ரஞ்சித் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாடா. ச்சே, இப்படி என்ன தனியா போய் பேச வேண்டியது இருக்கு? சிதம்பரம் ரகசியமா பேச போறாங்க. எதுவா இருந்தாலும் இங்கே உட்காந்து பேச வேண்டியதானே. என்னடி தனியா பேசணும்னா? ஏய், அந்த கிழவி ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுடி. என்னவா அந்த கிழவிக்கு? நான் குளிக்கணுமா? நல்ல விஷயம் தானே, குளிக்க வேண்டியதானே. ஏய், குளிக்கிறது பிரச்சனை இல்லடி, மாத்திக்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றது? சரி வா, ஏன் ட்ரெஸ் எடுத்து தரவா? ஏய், நான் ரஞ்சித் டி. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா நான் எடுத்து தரவா. ஏய், அதுக்குள்ளேயும் பேசிட்டு வந்துட்ட, பரவாயில்லையே. அதான பார்த்தேன், ஹச்சிடாக்கு கூட கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்கும். இவன் என்னடானா ஃபெவிஸ்டிக் மாதிரி கூடயே ஒட்டிட்டே சுத்துறான். ஏய், என்ன பண்ற? எதுக்கு என் கபோர்ட்லாம் திறந்துட்டு இருக்க? அதுவா மாமா, பாவம் அவனுக்கு குளிச்சுட்டு மாத்திக்க ட்ரெஸ் இல்லையா. எல்லா ட்ரெஸ்ஸும் ஹோட்டல்ல இருக்கான். அதான் சரி உங்க ட்ரெஸ்ல இருந்து ஒரு செட் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு வந்தேன். ஏய், என்னது என் ட்ரெஸ்ஸா? என் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம என் ட்ரெஸ் சைஸ் எல்லாம் இவனுக்கு பத்தாது. மாமா, எல்லாம் சரியாதான் மாமா இருக்கும், உங்களை விட அவனுக்கு ஃபிட்டாவே இருக்கும். இங்க பாரு, என் ட்ரெஸ்ஸை யாரு போட்டாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், பாத்துக்கோ. மாமா, உங்களை யார் அதை திரும்ப யூஸ் பண்ண சொன்னது? உங்க ஞாபகார்த்தமா அவனை வச்சுக்கிட்டோம், விடுங்க. ஏய், ஏன் ஞாபகமா அவன் எதுக்கு வச்சுக்கணும்? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. அது மட்டும் கிடையாது, நான் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை இன்னொருத்தர் யூஸ் பண்ண நான் விட மாட்டேன். நான் தானமா கூட கொடுக்க மாட்டேன், எரிச்சிருவேன் தெரியுமா? அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒரு மேனஸாவே இருக்காது. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என் ட்ரெஸ்ஸை எடுக்காதன்னு சொல்றேன். மாமா, என்ன மாமா நீங்க? அப்ப அவ என்ன ட்ரெஸ் தான் போடுறது? நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டா? பேசாம உன் ஃப்ரெண்ட் ரஞ்சித்தை ஹோட்டலுக்கு அனுப்பி வை. அங்க அவன் குளிச்சிட்டு அவன் ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டோம். இல்ல இங்க தான் ட்ரெஸ்ஸை மாத்துவேன்னு சொன்னானா உன் ட்ரெஸ் எதையாவது எடுத்து கொடு. ஆனா தயவு செஞ்சு என் ட்ரெஸ் மட்டும் தொடவே தொடாத, பாத்துக்கோ. நியாயமா பார்த்தா அவ என் ட்ரெஸ் தான் போடணும். என்ன பண்றது? ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? மாமா, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நாம தானே கவனிக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள போ நான் சொல்றது.
அது மேனஸா இருக்குமா? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ட்ரெஸ்ஸை நான் தரமாட்டேன், அவ்வளவுதான். என்ன மாமா நீங்க சின்ன குழந்தை மாதிரி இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏய் சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ட்ரெஸ்ஸை எடுக்காதுன்னா எடுக்காது, அவ்வளவுதான். சரி மாமா, இப்ப என்ன? அவன் யூஸ் பண்ணதை நீங்க திரும்ப யூஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க யூஸ் பண்ணதையும் கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையும் கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா. சரி விடுங்க. ஏய் என்ன பண்ற இப்ப? ஏய் இப்ப எதுக்கு இதை எடுக்கிற? மாமா இது நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண Dress மாமா. இது உங்களுக்கு பிடிச்ச Dress இல்ல, இத நீங்க யூஸ் பண்ண போறதும் இல்ல, இது திரும்பவும் நீங்க யூஸ் பண்ண போறது இல்ல. அதனால இந்த Dress நான் அவனுக்கே கொடுக்க போறேன். ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாம், இத முத உள்ள வை. எதுக்கு மாமா வேஸ்ட் கபோர்ட்லயே இருக்கணும்? அவனாச்சும் போட்டுப்பான்ல. இல்ல நீ முத அத உள்ள வை. சரி மாமா, நீங்க போட்டுக்கிறேன்னு சொல்லுங்க, நான் உள்ள வைக்கிறேன். சொல்லுங்க. ஏ அத நான் போடுறேன் போடல, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ முத அந்த பாட்ஸ் உள்ள வை. சாரி மாமா, வேஸ்டா ஒரு பொருள் இருக்கிறத விட வேற யாருக்காவது பயன்படுறதா நல்லது. அதனால இந்த Dress நான் ரஞ்சித்துக்கு கொடுக்க தான் போறேன். என்ன மாமா, நான் ஆசையா எடுத்து கொடுத்த Dress இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க போறேன்னு ஃபீலா? சேச்சே, நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? நீ சொன்னது கரெக்ட் தான். பிடிக்காத பொருளை வச்சுக்கிட்டே இருக்கிறத விட தூக்கி கடைசிறது ரொம்ப நல்லது. நீ இந்த Dress-அ அவனுக்கே கொடுத்துரு. போங்க மாமா போங்க, நிச்சயம் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நாள் வரத்தான் போகுது, நானும் பார்க்க தான் போறேன். எதுக்கும் ஃபீல் பண்ணாதடி, இப்பதான் ஒர்க் அவுட் ஆகுது. ரஞ்சித், நீ இந்த சட்டையை போட்டு ரெடியாக. இந்தா போ போ போ. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க மாமா. என்ன இவன் போகும்போது வெறுங்கையோட போனான், வரும்போது ட்ரெஸ்ஸோட வர்றான். யாரோடதான் இருக்கும்? டே தம்பி, இங்க வாடா. என்ன பாட்டி? ஆமா, ஏது உனக்கு இந்த Dress? புதுசா வேற இருக்கு. சிவா கொடுத்தாரு. சிவா கொடுத்தானா? அவன் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டானே. அட அவர்தான் கொடுத்தாரு பாட்டி. நான் கூட வேணான்னு தான் சொன்னேன். ஆனா அவருதான் வலுக்கட்டாயமா அவரோட பேண்ட் ஷர்ட்டே போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. சிவாவே கொடுத்தானா? ஆனா நம்புற மாதிரியே இல்லையே. ஐயோ பாட்டி, சிவா போட்டிருந்த நைட்டிய கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன்னா நீங்க நம்புற மாதிரி இல்லன்னு சொல்லலாம். ஆனா அவர் யூஸ் பண்ண பேண்ட் ஷர்ட் தானே கொடுத்தாருன்னு சொன்னேன். அப்ப நீங்க நம்பி தானே ஆகணும். ஒரே குழப்பமா இருக்கே. டேய், சிவாவே எடுத்து கொடுத்தானா? அட ஆமா பாட்டி. ஏய், நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. முதல்ல நீங்க எந்திரிச்சு வெளியே போங்க. ஏய், யார பார்த்து வெளியில போன்னு சொல்ற? இது ஏன் பொண்ணோட விடுறா? என்னைய நீ வெளியில போன்னு சொல்வியா? ஐயோ பாட்டி, நான் வெளியே போக சொன்னது ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னேன். நான் எதுக்குடா ரூமை விட்டு வெளியே போகணும்? ஐயோ பாட்டி, நான் குளிக்க போறேன். தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். அறிவு இருக்கா உனக்கு? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி அப்படியே உள்ள வர. டேய், யாரா திட்டுற? அப்படின்னு நீங்க மட்டும் திட்டுனீங்கல்ல, அப்ப நான் குளிச்சிட்டு வரும்போது நீங்க மட்டும் இங்க இருக்கலாமா? முதல்ல நீங்க வெளியில போங்க. என்னால முடியாதுடா, நான் இங்கதான் இருப்பேன். அப்ப நானும் குளிக்க மாட்டேன். டேய் சரி, இப்ப என்ன? நான் வெளியில போகணும் அவ்வளவுதானே? நீ முதல்ல போய் குளி, நான் போய் தொலைறேன். சாவி எங்க இருக்கும்? என்ன இவன் கதவை பூட்டிட்டான்? ஆம்பளை தானே இவன், பொண்ணுங்க மாதிரி கதவை சாத்திக்கிட்டான். நாம இப்ப உள்ள போய் ஆகணுமே, என்ன பண்ணலாம்? ஐடியா வந்துருச்சு. இங்கதானே வரணும்.
வரட்டும், வா. இவ்வளவு நேரமா குளிக்கிறான்? ஆமா ஆமா, மாசக்கணக்கா குளிக்காம இருந்தா இப்படிதானே குளிக்கணும். ஒண்ணு குளிக்கவே மாட்டேங்கிறான், குளிச்சா மணிக்கணக்கா குளிக்கிறான், இன்னும் காணோம். இத்தனை நாள் கழிச்சு குளிச்சா அழுக்கு சேரத்தானே செய்யும். ஐயோ பாட்டி, சரியான யமகாதைக்கு கிளவியா இருக்கும் போல இருக்கே. நம்ம கதவை பூட்டிட்டு வந்தா அதையும் மீறி உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கு. சக்தி இதை அடிக்கிறதுல தப்பே இல்ல. என்ன வந்து தொலைய மாட்டேங்கிறான். பாட்டி இப்ப எதுக்கு சிரிக்கிற? பாட்டி கேக்குறேன்ல, இப்ப எதுக்கு சிரிக்கிற? பாட்டி இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? டேய், உன்னை பார்த்தா எலும்பு குடுக்கு பேண்ட் சொக்கா மாட்ட மாதிரி இருக்கு, அதுக்கு தான் சிரிச்சேன். ஐயையா. ஏன் உன்னை பார்த்த கூட தான் சோளக்காட்டு பொம்மைக்கு சேலை கட்டின மாதிரி இருக்க. நான் என்ன சிரிச்சனா? சோளக்காட்டு பொம்மை மாதிரியா இருக்க? திருட்டுத்தனமா உள்ள வந்துட்டு பேச்ச பாரு. சோளக்காட்டு பொம்மைன்றான் நீ. டேய் வாடா, டேய் ரஞ்சித் என் கூட வாடா, என் கூட வாடா சொல்றேன். எங்கன்னு சொல்லுங்க. டேய், பொருட்காட்சியில ஒரு பொருள் இருந்தாலும் மியூசியத்துல ஒரு பொருள் இருந்தாலும் சரி, அது எல்லாருடைய பார்வைக்கு வைப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த அழகு கோலத்தை கண்கொள்ளா காட்சிய எல்லாரும் பார்க்கணும்ல. வா வா. ஏய் மீனாட்சி, தாரணி, இங்க வாங்க 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 வாங்க. பாட்டி என்ன பாட்டி? ஏன் மீனாட்சி, இந்த வாரம் சுகர மாத்திரை 4 குறைச்சிரு. ஏன் பாட்டி? அது வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நான் வாய் விட்டு சிரிச்சதுனால என் சுகரம் எல்லாம் ஓடியே போயிடுச்சு. ஐயோ. பாட்டி இப்ப எதுக்கு ஆயில் போடாத சைக்கிள் மாதிரி கீச் கிச்சன் சிரிச்சிட்டு இருக்கா? எது சொன்னாலும் புரியுற மாதிரி சொல்லு. ஏய், நான் ஏன்டி சொல்லணும், நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க. டேய் இங்க வாடா 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 ரஞ்சித், வா வா. பாரு தாரணி, ஏய் இந்த கோலத்தை பாரு. இவர் எதுக்கு சிரிக்கிறாரு? ஓ, ரஞ்சித் ட்ரெஸ்ஸ பார்த்து சிரிக்கிறாரா? பாட்டி என்ன தாத்தா சட்டையை எடுத்து கொடுத்துட்டியா அவனுக்கு? என்ன ரஞ்சித் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? நான் என்ன பண்றது? சட்டை லூசா இருக்கு, என் ட்ரெஸ் எல்லாம் ஹோட்டல்ல இருக்கு. இந்த சட்டை விட வேற சட்டை இல்ல, அதனால தான் போட்டுருக்கேன். நிறுத்துங்க. யாவாவா, நான் தான். இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் உன் ஃப்ரெண்டு போட்டுக்க ட்ரெஸ்ஸ பாரு, எலும்பு கூட்டுக்கு 8 முழம் வேட்டி கட்ட மாதிரி இருக்கு. பாட்டி உள்ள நீ வேற தானே சொன்ன? அது ரொம்ப இப்ப முக்கியமாடா, ஏதோ ஒரு ஃப்ளோல வரத சொல்ல வேண்டியதுதான். நீங்க எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு இது ஒண்ணும் அசிங்கமாலாம் இல்ல. இப்பெல்லாம் ஃபிட்டா போடுறதை விட லூசா போடுறதா ஃபேஷன். உங்களுக்குலாம் அது எப்படி தெரிய போகுது? ஆமா, வல்லாத பேஷன். பாட்டி அது பேஷன் இல்ல, ஃபேஷன். இப்ப பாருங்க. டேய் கை தூக்குடா.